இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகின்றேன். ஆராதனைக்கு அழைத்தலாக சங்கீதம் 84 வசனம் 4-5. As call to worship, I would like to read Psalm 84 verse 4 and 5. Blessed are those who dwell in your house, ever singing your praise. Blessed are those whose strength is in you, in whose heart are the highways desired. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அன்பின் தகப்பனே ஆண்டவரே, இந்த காலவேளையிலும் கூட நாங்கள் எந்த நிலையிலே ஆண்டவரே இங்கு அமர்ந்திருந்தாலும் நீர் ஒரு தாயாய் ஆண்டவரே எங்களை தேற்றி அரவணைத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து செல்லும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we may have come here in any kind of situation we are in, but as a mother takes care of the young, Lord, you take care of us. Lead us into your presence. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுதுமாய் உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்து கொண்டு இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆண்டவரே பத்திரமாக கொண்டு வரும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே இப்படியாய் உமக்கு நேராய் நாங்கள் திறக்கின்றோம். உம்மை நாங்கள் ஆண்டவரே உள்ளே வர வைக்கிறோம். ஆண்டவரே, Lord, come into our heart
Speak to us. Let your voice to be heard by us. எங்களோடு நீ இடைப்படும். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக கூட ஜெபிக்கின்றோம். ஆசீர்வாதியும் பலப்படுத்தும். மாறாத இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, நாம் எழுந்து நின்று முதல் பாடலாக தேவன் கொடுத்த இந்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். 11 மாதம் முடிஞ்சிச்சு. டுடே இஸ் த லாஸ்ட் ஆஃப் நவம்பர், கோயிங் ஆன் டு டிசம்பர். 11 மாதம் தேவன் நம்ம கூடயே இருந்தார். அவரை கூப்பிட்டோம், அப்பா பிதாவே வாரும் ஐயா, எங்க மத்தியில வாரும் கர்த்தாவே, தூய்மையின் ஆவியே. இந்த வார்த்தை இந்த காலை வேளத்துல ஆண்டவர் நோக்கி God wants to hear us call Father, Abba, God. And this morning God wants to meet every one of you. People of God, this is God's promise. If you call unto me, I will answer you. And this morning just look to God and say, Father, Appa, ஆசீர்வாதம் கர்த்தாவே. Hallelujah. Thank you, God. Hallelujah to you. ஆசீர்வாதம் ஆவியே. Yes, Jesus.
பாடும் ராஜாவே Thank you.
ஆமையா இந்த காலை வேளத்தில் கத்தாவே அப்பா உம்மை நாங்கள் பார்க்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம சொல்கிறோம் ஐயா வாழ்க கத்தாவே, உம் நாமும் வாழ்க, எப்போதும் உம் நாமும் வாழ்க வேண்டும் நாங்கள் சொல்கிறோம். ஹல்லேலூயா. Thank you God. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. ஆமையா என்னை தேடி வந்த மீட்பவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தாவே, வந்து மீட்பவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தினம்தோறும் கத்தாவே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஏன்னா நீ அவ்வளோ நல்லவர் கத்தாவே. என்னை சந்தித்து எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதம் நாங்கள் நன்றி செலுத்தும் கத்தாவே. நாங்கள் மனிதர்களாக இருக்கிறோம் கத்தாவே. இதோ மனிதர்கள் மத்தியில் கத்தாவே வாசம் செய்கிற தேவனே உமக்கு ஹல்லேலூயா நாங்கள் சொல்கிறோம் கத்தாவே. ஜெப பாடலாக இந்த பாடலை நாங்கள் பாடுற நேரத்தில் தேவனை நோக்கி சொல்லுவோம். ஐயா நீரே
எங்களுடைய சிங்காசனம் கத்தாவே. உம்மை ஓடி வந்து உங்க மத்தியில நாங்க இருக்கிறோம் கத்தாவே. எங்களை அசைவாடும் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. ஆமையா எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுமா இதோ
come back to you, tell you, God, you are the sweetest name that we ever heard, that we ever taste, God, Master. We want to say thank you, God. And we come to you and tell you, God, once again, Jesus, you are the sweetest name in my life, God. I want to thank you and praise you this morning, God. Hallelujah. Thank you, Jesus. Jesus, you're the sweetest name of all. Jesus, you give me time when I call. Oh, Jesus, you lift and voice at my call. You're the sweetest name of all. Jesus, how I love to praise your name. Jesus, you're the first and last and saved. Oh, Jesus, you died and took away my shame. You're the sweetest, hallelujah. Thank you, God. Jesus, you're the soon and coming King. Jesus, we need the love that you can bring. Oh, Jesus, we need your voices and sing. You're the sweetest name of all. It's God. Jesus, you're the soon and coming King. Jesus, we need the love that you can bring. Oh, Jesus, we need your voices and sing. You're the sweetest name of all. You're the sweetest name of all. You're the sweetest name of all. Yes, Lord, we worship you. Lord, you are sweetest when we are neglected. When we are left alone, Lord, your name is there. You are there. ஆண்டவரே, நாங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவரே, நீர் எங்களை கரங்களை பிடிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் இனிமையான தேவன், இன்பமான தேவன் என்று சொல்லி நாங்கள் வாசிப்பது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அதை நாங்கள் பார்க்கிறோம், அதை நாங்கள் ருசி பார்க்கிறோம். ஒரு விஷயம் நாம் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரே, நீர் எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, எவ்வளோ நன்மையான ஈவுகளை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம், என்ன செய்வோம் ஆண்டவரே அப்படின்னு அமர்ந்திருந்து ஆண்டவரே நாங்கள் யோசிக்கும் போது அந்த இடத்துல தேவன் நீர் வந்தீர். அந்த இடத்துல ஆண்டவரே உம் வார்த்தையை நீ கொடுத்தீர். ஆண்டவரே, Lord, you speak to us when we were lost, when we were stranded. You were there. Your word was there, Lord. ஆண்டவரே, நாங்கள் நண்பர்கள் எங்களை கைவிட்டாலும், ஆண்டவரே உற்றார் உறவினர் எங்களை கைவிட்டாலும், நாங்கள் நம்பி இருந்தவர்கள் கைவிட்டாலும், ஆண்டவரே என் தேவன் அங்கே இருக்கிறீர். Lord, you are there. All those that we trust, even when they left us, you were there, Lord. இந்த மூணாவது சரணத்தை நாம் மறுபடியும் பாடுவோமா? Let's sing the third verse. Worship you, Lord. We lift our voices up and sing. You're the sweetest
this opportunity that you have given us to praise you. ஆண்டவரே, யாருக்கும் இல்லாத ஸ்லாக்கியம் ஆண்டவரே, அநேக இடத்துல ஆண்டவரே துதிப்பதற்கு கூட ஆண்டவரே கஷ்டம். ஆனா இந்த காலை வேளையில கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி, இந்த கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, Lord, many could not see the morning today, but you have given us a new life, a new grace that we can see the day today. Lord, we want to honor you, we want to glorify your name alone. நம் ஜெப சிந்தையிலே அப்படியே அமர்ந்திருப்போம். Let me sit it in the prayerful mind and look upon God. ஆண்டவரே, நாங்கள் பாடினோம், உம்மை துதித்தோம். ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே இன்னைக்கு அநேக சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரே அநேகர் திருச்சபைக்கு போக முடியாமல் உம்மை துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே சபை கூடுதலை ஆண்டவரே அவர்கள் செய்ய முடியாத சூழ்நிலைகள் உண்டு. இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு ஆண்டவரே அமர்ந்திருக்கிறோம். Lord, we sit here with a mind and heart of thanksgiving that you have given us this grace and opportunity to be here in your presence. ஆண்டவரே, இப்படியாய் நாங்கள் செய்தியிலே ஆண்டவரே மற்ற இடத்திலே ஆண்டவரே நாங்கள் கேட்கின்றோம். அநேக இடத்துல ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரே நேச்சுரல் டிசாஸ்டர்னால ஆண்டவரே அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு அவர்களை நினைவு கூறுகிறோம். Lord, we want to recall all of our friends that are stuck in the natural disaster, Lord. ஆண்டவரே, உலகம் எங்குமாய் ஆண்டவரே அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த சிக்கி கொண்டு இருக்கிற எங்களுடைய நபர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எந்த கஷ்டத்தில் துயரத்தில் ஆண்டவரே இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே உம் கரத்தை நீட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we seek for your grace. Be compassionate towards them, Lord. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி கரங்களை ஆண்டவரே நீட்டுவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக இடத்துல உதவிகளுக்கு ஆண்டவரே ஆட்களை நீ எழுப்பினதுக்காய் நன்றி. அநேக இடத்துல ஆண்டவரே உதவி செல்ல முடியாத ஆண்டவரே சூழ்நிலைகள் உண்டு. நாங்கள் தாய்லாந்து தேசத்தில் கூட நாங்கள் பார்க்கிறோம். நம்மளுடைய டீச் சென்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்மளுடைய மிஷினரிமார்களுக்காக அங்கே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உணவு இல்லாமல் ஆண்டவரே அநேக கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். யூ ஆர் ஒன்லி அவர் ஹெல்ப், யூ ஆர் த ஒன்லி ஹோப் வி ஹேவ் ஃபார் லார்ட். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், மனம் இறங்குவீராக, உம்முடைய உதவி கரங்களை நீட்டுவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எப்படியாகிலும் ஆண்டவரே இவர்கள் இடத்துல ஆண்டவரே உதவி போய் சேர ஆண்டவரே அவர்கள் நல்ல இடத்துல ஆண்டவரே பத்திரமான ஒரு இடத்துல சேர்க்கப்பட அவர்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உலகம் எங்கிலும் ஆண்டவரே இப்படியாய் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நினைவு கூறுகிறோம். அவர்களுடைய பாதுகாப்பையும் ஆண்டவரே நீர் பார்க்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய்வர்களையும் நீ ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தையும் நீர் பார்த்து கொள்ளும். ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அதை பார்க்காமல் ஆண்டவரே இப்படியாய் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி முன் போருகிற இந்த ஜனங்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு வேண்டிய உதவியை ஆண்டவரே பலனையும் ஆண்டவரே ஜீவனையும் கர்த்தர் கொடுக்க முடியாது கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். லார்ட், all those who are helping, give them a good health and give them a good strength that they can do more. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்திலே ஆண்டவரே அநேக இடத்துல ஆண்டவரே சமாதானம் குறைந்து ஆண்டவரே போர்களிலே ஆரம்பிக்கின்றது. லார்ட், we pray for world peace. ஆண்டவரே, உலக சமாதானத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்துக்கு தேசமாய் ஆண்டவரே இப்படியாய் எழும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ராஜ்யங்களுக்கு ராஜ்யம் ஆண்டவரே எழும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம், வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே இதன் நிமித்தம் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரே பாதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அந்த இடத்துல உம்முடைய வார்த்தையை கொண்டு வருவீராக. ஆண்டவரே, இப்படியாய் அவர்கள் நடுவிலே ஆண்டவரே சமாதானம் பேசுகிறவர்களோட கர்த்தர் நீர் இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். All those who are mediating, Lord, we pray that your knowledge and wisdom will be upon them, Lord. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக எங்கிலும் ஆண்டவரே இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே எழும்ப வேண்டும். ஆண்டவரே, இப்படியாய் ஜெபிக்க வேண்டும். ஒரு மனதை கொடும் ஆண்டவரே. திருச்சபையிலும் குடும்பத்திலும் ஆரம்பிக்கிற இந்த ஒரு மனம் ஆண்டவரே உலகம் எங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நடுவில் இருந்து ஆண்டவரே அது வர வேண்டும். Lord, we pray that this peace will begin from the Christian community. For you are here, God of peace.
Lord, as we serve you, as we worship you, from wherever we are, let us to portray that peace. ஆண்டவரே, நாங்கள் எங்க இருந்தாலும் சமாதானத்தின் தேவனை ஆண்டவரே நாங்கள் துதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த சமாதானத்தை ஆண்டவரே நாங்கள் முன்வைத்து அதை உலகத்தில் இருக்கிறவர்கள் அதை பார்க்கும்படியாய் ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவரே, உலகத்திலே ஆண்டவரே இப்படியாய் அநேக இடத்துல பாதிப்புல இருந்தாலும் உம்முடைய கரம் ஆண்டவரே அங்க காணப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, we pray that you will be compassionate and your peace will be upon nations and kingdoms, O Lord. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாய் துன்பப்படுத்துகிற கிறிஸ்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for all the Christians who are being persecuted. ஆண்டவரே, இவர்களோடு கர்த்தர் நீர் இருப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விட்டு விலகிடாதபடி எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே உம்மை மறுதலித்திராதபடி ஆண்டவரே நீர்தாமே மெய்யான தேவன் என்று சொல்லி அறிக்கையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, no matter what is the circumstance, Lord, let them not to deny you. Let them not to deny the Christian faith that they hold on to, Lord. ஆண்டவரே, நீ நம்பிக்கையின் தேவன். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் ஆரம்பிக்க இருக்கிறது. ஆண்டவரே, இப்படியா இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவரே ஒரே செய்திதான் ஆண்டவரே, நம்பிக்கை. Lord, there's hope, the message of hope. We pray the same hope, இதே நம்பிக்கை ஆண்டவரே இந்த ஜனங்களோடு இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களோடு இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நம்மளுடைய மாநாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாநாட்டு அமர்வு ஆண்டவரே நடந்து கொண்டிருப்பதை கர்த்தர் நீ அறிகிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கடைசி 3ஆம் நாட்களிலே நிற்கும் போதும் கூட அநேக காரியங்களை ஆண்டவரே பேசியிருப்பார்கள். இன்னமும் பேச வேண்டியது இருக்கும். ஆண்டவரே, இதோ நீர் அங்கே இருக்கும்படியாய் உம்முடைய பிரசனம் அங்கே ஆளுகை செய்யும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர்கள் ஆண்டவரே நடத்துகிற பிஷப் அத்தியாச்சாரியரோடையும் கூட ஆண்டவரே நீர் இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரசிடனோடைய கூட கர்த்தர் நீர் இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் நடத்தும் போது உம்முடைய ஞானம் ஆண்டவரே உம்முடைய கிருபை அவர்கள் மீது இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அங்க இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையின் மக்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே இந்த அமர்வு முடிந்து அவர்கள் கிளம்பும் போதும் கூட அவர்கள் பத்திரமாக ஆண்டவரே அவர்களுடைய இடங்களிலே போய் சேரத்தக்க கர்த்தர் தாமே ஆண்டவரே நல்ல பிரயாணத்தை தாரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஆபத்து மோசங்களை நீக்கி ஆண்டவரே பத்திரமாக ஆண்டவரே நீ அழைத்து செல்லும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, as they travel back from conference, we pray for a safe journey mercy that it will be granted by you, O Lord. Clear all jams, traffics, clear the path ahead of them, O Lord. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே, இந்த அமர்வில் என்ன பேசுகிறார்களோ என்ன தீர்மானம் எடுத்தாலும் அது தேவனுக்கு எதிராக இல்லாதபடி தேவனுடைய சித்தத்திலே அது இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக நேரத்தில் நாங்கள் மனுஷனுடைய கண்களில் இருந்து பார்க்கலாம், அது தவறாக தெரியும். ஆனாலும் கர்த்தர் நீர் மெய்யான தேவன், நாங்கள் ஜெபித்தோம், கரத்தில் ஆண்டவரே கொடுக்கிறோம். விசுவாசத்துடைய கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்காக செய்கிறீர் என்று சொல்லி அந்த உறுதியிலே ஆண்டவரே நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்துள்ளோம். எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் ஜெபித்த வண்ணமாய் அது விசுவாசத்திலே நாங்கள் நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருஷம் தோறும் நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி கொண்டாடாதபடி ஆண்டவரே ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துவம் ஆண்டவரே அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாங்கள் கொண்டாட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, சாண்டா கிளாஸ், கிறிஸ்துமஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் இருக்கிறது. ஆண்டவரே, இதெல்லாம் ஒரு பகுதியிலே. ஆனால் தேவன் எங்களுக்காக வந்தீர் என்று சொல்லி அதை நாங்கள் நினைவு வைக்க வேண்டும், அதை நாங்கள் கொண்டாட வேண்டும். ஆண்டவரே, நீர் அந்த நாட்களிலே வரவிட்டால் இன்றைக்கு நாங்கள் எப்படி போயிருப்போம் என்று சொல்லி தெரியாது. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் அநேக திட்டங்கள் உண்டு. ஆண்டவரே, அநேக திருச்சபையில எங்கள் திருச்சபையிலும் ஆண்டவரே ஊழியங்களை ஆண்டவரே ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். இந்த ஊழியங்களை கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் ஆண்டவரே வீண் போகாதபடி கர்த்தர் நீர் கூட இருக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆயத்தங்களில் ஆண்டவரே நீர் கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆயத்தங்களின் நடுவிலே ஆண்டவரே அநேக இடத்துக்கு போகும்போதும் வரும்போதும் கூட உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனமாய் ஆண்டவரே ஊழியங்களை செய்து இந்த நாட்களை ஆண்டவரே சந்தோஷமாய் இயேசு பிறந்தார் என்று சொல்லி கொண்டாட கர்த்தர் கிருபை செய்துள்ளபடி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாய் கூட நம்மளுடைய திருச்சபையிலும்
ஆண்டவரே அநேக இடத்துல ஆண்டவரே இந்த இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லி ஆண்டவரே அநேகர் பாதிப்பு அடைகிறார்கள். ஆண்டவரே உம்முடைய சுகம் அளிக்கும் கரம் அவர்கள் மீது இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, let your healing hands come upon those who are affected by influenza and other viruses. ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும், ஆண்டவரே அந்த மரண கடைசி அந்த தருவிலே இருந்தாலும் கூட, ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நம்பிக்கையின் தேவன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, உம்முடைய சுகம், உம்முடைய பிரசனம், உம்முடைய நாமம் அவர்கள் இடத்துல போகத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேகர் இப்படியாய் ஹாஸ்பிட்டல் விசிட்டேஷன் செய்யும் போதும் கூட, இந்த ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்யும் போதும் கூட அவர்களும் கர்த்தரை பாதுகாத்து கொள்ளும்படி கூட ஜெபிக்கிறோம். அவர்களை கொண்டு ஆண்டவரே நீர் இந்த இடத்துல சுகத்தை கொண்டு வருவீராக, உம்முடைய நற்செய்தியை கொண்டு வருவீராக, உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை பெருக பண்ணும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்படியாய் இந்த நாட்களிலும் கோவிட் முடிந்த பிறகு அநேகருக்கு ஆண்டவரே இப்படியாய் டிப்ரெஷன், என்சைட்டி என்று சொல்லி அநேகர் பாதிப்படைகிறார்கள். சிறுவர்கள், பெரியவர்களும் ஆண்டவரே இவர்கள் எல்லாமும் ஆண்டவரே நினைவு கூறுகிறோம். கர்த்தர் நீர் இருக்கிறீர். கர்த்தர் கூட எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் இப்படியாய் சூழ்நிலையில தள்ளப்படும் போது, நாங்கள் திரும்பி பார்க்கும் போது நீர் எங்கள் பக்கத்தில் நிற்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே நினைவு மூட்டுகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, no matter what situation we are pressed on, we may go through hard times in our life, but as always, when we turn back, you are standing right beside us. We thank you for your presence and for your guidance in our life. ஆண்டவரே அது மாத்திரமில்லாமல் இன்றைக்குள்ள செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தாசன் மூலமாய் கர்த்தர் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது நீர் எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய இருதயத்தின் செவிகளை கர்த்தர் நீ திறந்தள்ளும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, let our inner man's heart ears to be open. Lord, let our spiritual senses to be activated and sensitive to your voice. ஆண்டவரே நீர் பேசும் நாங்கள் கேட்க வேண்டும். மனுஷன் அல்ல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, அதை நாங்கள் புரிந்து கொள்ள, அதில் நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்துள்ளபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீதியுள்ள எல்லா நேரங்களையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து மாறாத இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம் ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுதல் போல பூமியும் செய்யப்படுவதாக. அன்றன்ற ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்த நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையும் ரட்சிக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உமக்கு. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாம் எழுந்து நின்று வேத வசனத்துக்கு நாம் ஆயத்தமாகுவோம். லூக்கா 9வது அதிகாரம் வசனம் 23 26 வரை. Today's scripture reading is taken from Luke chapter 9 verses 23 to 26. இன்றைக்காக தெரிந்து கொண்ட வேத பாடம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 23 26 வரை. லூக்கா 9வது அதிகாரம் வசனம் 23 முதல் 26 வரை. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுத்துவாராக. ஆமென். கர்த்ததாமே இந்த பரிசுத்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. Today's scripture reading is taken from Luke chapter 9, verses 23 to 26. Then he said to them all, "Whoever wants to be my disciple must deny themselves and take up their cross daily and follow me. For whoever wants to save their life will lose it,
but whoever loses their life for me will save it. What good is it for someone to gain the whole world and yet forfeit their very self? Whoever is ashamed of me and my word, the Son of Man will be ashamed of them when he comes in his glory and in the glory of the Father and of the holy angels. May the Lord bless his reading. அமர்ந்திருப்போம். இப்பொழுது நம் மத்தியில் சகோதரர் ஜெயராஜா அவர்கள் தேவனுடைய வார்த்தை நம் மத்தியில் இன்று கொண்டு வருவார். கரங்களை தட்டி நம்ம அவரை வாழ்த்துவோம். Good morning. Good morning. Okay, I see that. I want to thank God for this great opportunity to share the word of God this morning. இந்த அருமையான ஒரு தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். போதகருக்கும் சபையின் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் செலுத்த விரும்புகிறேன். ஓகே, விசேஷமாக இந்த காலை நேரத்தில் உங்களோடு இந்த தலைப்பிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பீயிங் அ ரேடிக்கல் கிறிஸ்டியன், ஒரு தீவிர கிறிஸ்தவனாக இருப்பது எப்படி என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். You might be wondering, why am I choosing a very radical topic? Yeah. If you really look at the Bible never talks about being a nominal Christian. வேதாம் ஒரு சாதாரணமாக பெயருக்காக இருக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக நம்மை அழைக்கவில்லை. When Jesus called us to be his disciples, he called us to be someone who will be different from the world. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை விட நம்ம வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த தலைப்புக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். It doesn't work. Okay. Have you ever seen this? I don't know. The PowerPoint is not coming. Maybe those who are in teaching or those who are in the educational thing, you would have seen this thing. Sorry. No, it's not coming on this screen. It's not appearing on this screen. Okay. If you see this triangle of education, it'll say if you listen to the sermon or anything, you will retain only 5% of it. Have you heard of that? சபைக்கு ஒவ்வொரு வாரமும் பிரசங்கத்தை மட்டும் கேட்டுட்டு போனால் கேட்குற பிரசங்கத்தில் 5% தான் நம்ம தலையில் இருக்கும். But then you go on seeing this, you read the thing when we are preaching, you read the word of God, and then you take notes of it, and then go and share it and practice it. It makes very great effect. So நான் என்னுடைய சபை மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம், don't just be a listener. Take notes and go and practice what is preached that day. சரியா? அது என்னுடைய தலைப்பில்லை. ஆனால் I just wanted to share with you this because most of the time we come here once a week just to listen to the sermon and go back, and we don't see much changes in our lives. Okay, what is not a Christianity? நான் முதல்ல சொன்னேன் என்னுடைய தலைப்பு பீயிங் அ ரேடிக்கல் கிறிஸ்டியன், ஒரு தீவிரமான கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் எது கிறிஸ்தவம் அல்ல? ஜான் ஸ்டாட், எத்தனை பேர் அவருடைய புஸ்தகங்களை வாசிருக்கீங்கன்னு தெரியாது. He passed away, I think, in the year 2021. His last book was called Radical Disciple. எத்தனை பேர் ஜான் ஸ்டாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? If you don't know, please go and buy his books. His last book was Radical Christian. He says the word Christian is mentioned in the Bible only 3 times. But the word disciple is mentioned in the Bible 243 times. And the name Christian was not given by Jesus Christ. The name Christian was not given by anyone. The name Christian was given by people who saw his disciples being like Jesus. கிறிஸ்துவை போல இருக்கிறவர்களை அவர்கள் அழைத்தது தான் கிறிஸ்தவர்கள் என்று.
நம்ம இன்னைக்கு நிறைய சொல்லிக்கிறோம், நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம். But that's not what the Bible is talking about. If you read a book by Dietrich Bonhoeffer, I read that book 2-3 times. It's a very thick book. He wrote it in the year 1946. And he says there are two types of grace. And he talks about two types of Christianity. He says it's a costly grace and cheap grace. டீட்ரிக் பான்ஹாஃபர் என்கிறவர் அவருடைய புஸ்தகத்தில் விதமாக எழுதுகிறார், கிறிஸ்தவத்தை இரண்டாக பிரிக்க முடியும். ஒன்று விலை உயர்ந்த கிருபை பெற்ற ஒரு கிறிஸ்தவம், இன்னொன்று விலை மதிப்பு இல்லாத ஒரு கிறிஸ்தவம். The costly grace is something which recognizes the cost which Jesus paid on the cross for us. The cheap grace is something we live as Christians, but we don't really recognize the cost Jesus paid. So I want to share with you a few things as introduction. What is not Christianity? Christianity is not a religion. நம்ம சில சமயத்தில் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும்போது ரிலிஜியன்னு கேட்டால் கிறிஸ்டியானிட்டின்னு போடுவோம். தட் இஸ் ஒன்லி அ வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட். பட் இன் த பைபிள் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜியன். ஸோ தேர் இஸ் நத்திங் டு பி ப்ரவுட் ஆஃப். Christianity is not a church. Church is only a place where Christians gather to worship. அநேக தடவையில் வந்து நம்ம சொல்லுவோம், ஒரு அழகான சபையை நம்ம கட்டியிருக்கோன்னு. This is only a place. I've been to churches which are just under a thatched roof. I was there, just there last week. And the worship they do is a true worship. So it's not a church or a church building. Christianity is not a church or church building. Church is you and me. We make the church. Christianity is not a denomination. Methodism is not a Christianity. Denomination is only to keep an organized structure to worship God and to serve God. டினாமினேஷன்லாம் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சு நம்ம ஊழியம் செய்வதற்காக அது பயன்படுத்துகிறது தான். ஸோ இட்ஸ் நாட் அ கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ டினாமினேஷன். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ப்ரோக்ராம். I know we are coming into an activity of Christmas programs. Friends, I want to tell you, that is not Christianity. It is only an activity to reach out to people, and most of the time it's an activity to just entertain ourselves. Think of that. Christianity is not an activity or a program. Christianity is not just coming to church and being a pious person once a week. Read the Bible. Bible never talks about all these things. கிறிஸ்தவம் என்பது ஆலயத்துக்கு ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செய்துட்டு போகிறதில்லை. Even a worship is not a performance. It is you and God. It's between you and God. That is what is Christianity. Christianity is not even being a leader or even being a pastor or a missionary. There are many pastors and leaders who are great people in the world, but their lives are not aligned with God. சரியா? அப்படின்னா கிறிஸ்தவம் என்றால் என்ன? What is Christianity? It is the way. You remember in John's Gospel, Jesus said, I am the way, the truth, and the life. It is following the way is Christianity. If you do everything else and if you don't follow Jesus Christ as per his requirement, you and I are not Christians. You are not disciples of Jesus Christ. Christianity is the way. Christianity is following Jesus Christ daily in our life. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஆராதிச்சுட்டு போகிறது கிறிஸ்தவம் அல்ல. தினந்தோறும் அவரோடு ஐக்கியம் கொண்டு அவரோடு பேசி அவரோடு வாழ்கிறது தான் கிறிஸ்தவம். ஸோ டோன்ட் மிஸ்டேக் யுவர் செல்ஃப் அண்ட் I would say even cheat yourself by just coming to church once a week.
That is not what God is asking about. Christianity is being willing to take risk in our lives. I remember the first week of November, pastor spoke about persecuted Christians. We celebrated the persecuted church or prayed for them this month. இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நம்முடைய போதகர் வந்து துன்பப்படுகிற சபைகளுக்காக ஜெபிப்பதற்காக நம்ம இது பண்ணோம். I want to tell you, there are so many people are suffering for Christ. There are 360 million Christians suffer every day for Christ. I was there just recently. To hold the Bible in their hand causes death. வேதாமத்தில் கையில் வைத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை. I was talking to this lady, she's an underground church pastor, and she wanted to take a Bible with her to the country. And I asked her, isn't it risk? She said, if I don't take risk, I'm not a Christian. If I don't take risk, I'm not a Christian. How many of us are willing to take risk? நான் என்னுடைய ஆண்டவருக்காக நான் வந்து ரிஸ்க், வாட் இஸ் ரிஸ்க்? வேதாமத்தை கூட கையில் நான் தூக்க முடியாட்டா நான் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. Christianity is following Jesus' command every day. That's why reading the Bible is so important. Because everything you want to know about God, everything you want to know about the way, how to live a Christian life is in the Bible. And that's why I said it's not just hearing the message, but obeying and following Jesus Christ. Following Jesus and the Bible. So radical Christianity is something you abandon yourself and the world and be with Christ. அப்படின்னா நம்மளை முழுவதுமாக நம்ம வெறுத்து இந்த உலக காரியங்களையும் நம்ம சார்ந்து கொள்ளாமல் இருந்து இயேசுவை பின்பற்றுவது தான் கிறிஸ்தவம். அதை தான் நம்ம இன்னைக்கு வாசித்த பகுதியில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன பண்ணணுமா? தன்னைத்தானே வெறுத்து. That's what it's talking about. Radical Christianity or true Christianity is this. I want to go to one more thing. I know how many of you have heard of a person called Watchman Nee. நீங்கள் எல்லாரும் புஸ்தகம் வாசிக்க மாட்டேங்கிறீங்க. Watchman Nee was a pastor in China in the 60s and 70s, and he spent 43 years in prison. And he wrote a beautiful book called Normal Christian Life. And the புஸ்தகம் இப்போ புஸ்தக கடையில் இல்லை. You can buy it as second-hand books, but you can also buy it online. Read that book. He talks about a normal Christian life is what the Bible talks about. That is to take risk for Christ. That is to deny yourself for Christ. நார்மல் சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வாட்ச்மேன் நீ என்கிற ஒரு போதகர், சீனாவில் உள்ள ஒரு போதகர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். He actually studies from the book of Romans. It's a Bible study from the book of Romans. He wrote this book from prison. And he says, normal Christian life is completely denying yourself, taking up the cross and walking behind Jesus. So Christianity, radical Christianity is denying yourself. It's a very difficult thing, இல்லையா? நம்மளை நாமே வெறுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். Most of the time we want to see who I am, what I am. நான் யார், நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய பதவி என்ன, அதை தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் Jesus is saying, if you want to follow me, you deny yourself. That means you are nothing. என்னை பின்பற்ற விரும்பினா உன்னுடைய சுயத்தை விட்டு வெறுக்கணும், என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொள்ள வரணும்.
Taking up the cross, it is suffering for Jesus. Taking up the cross means suffering for Jesus. நம்மளுடைய நாட்டில் இன்னும் அந்த சஃபரிங் வரல. I'm sure it's going to come soon. You know why we don't face persecution? Because we don't evangelize. We don't go and preach the gospel to others. You go and preach the gospel to others, then you will know what happens. Follow Jesus daily and be willing to lose your life. That's what the Bible says. I'm not saying this. Are we willing to lose our life for Jesus? நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக கொடுக்க விரும்புகிறோம், ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? I have seen many Christians from many persecuted churches. They want to take risks. They are willing to lose their lives. Are we willing to give up our lives? Next thing, do not be ashamed of me. இங்கே வந்து வேதாமத்தில் 25வது வசனத்தில் 26வது வசனத்தில் சொல்கிறாரு, whoever is ashamed of me, I will be ashamed of them. Whoever is ashamed of me, I will be ashamed of them. எத்தனை பேர் நம்மளுடைய ஆஃபீஸில், நம்மளுடைய ஸ்கூலில், நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்தில் நான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனை சொல்கிறது கூட பயப்படுறோம். Isn't it? There are crises which comes, then we just quietly go away. We don't stand as Christians. சில சமயத்தில் கிறிஸ்தவனாக நம்ம வந்து சில முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், ஆனால் எடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு பயம். And Jesus says, if you are ashamed of me, I will be ashamed of you. Do not follow the patterns of the world. ரோமர் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீர்கள். We must always remember that we do not belong to this world. நம்ம வந்து இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நம்ம வந்து we have become the citizens of heaven. If we have a citizenship up in heaven, how do we live on this earth? Bible talks about it as pilgrims and sojourners. ஒரு pilgrims, sojourners, ஒரு கொஞ்சம் காலம் நம்ம நடத்துறதுக்காக அந்த உலகத்தில் இருக்கிறோம். சரியா? இன்னும் முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எப்போவுமே we must remember that we belong to the kingdom of heaven. We don't belong to this world. I want to share with you 7 points. I know that Methodist always recommends 3 points, but I'll share with you 7 points today. But I'll make sure that I finish it on time. Okay? 7 காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். How can you be a radical Christian? எப்படி நம்ம வந்து ஒரு வேதத்தின் அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியும் என்று 7 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I'll share with you 7 things. If you have notes, please take notes. If you don't have the notes, you ask me, I'll give you the PowerPoint. First thing, read the Bible every day. Read the Bible, just one. How many of us read the Bible every day? I was reading an article by a research organization called Barna. You can go to the internet and check Barna and Pew Research. These are 2 big research organizations. Barna, Pew அப்படிங்கிற PEW அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து ரிசர்ச் பண்ணதில் வந்து they say something like this, which is very shocking. Their survey shows only 19% of Christians read the Bible every day. நம்முடைய சர்ச்சில் சர்வே பண்ணால் எத்தனை பர்சன்டேஜ் வருவாங்கன்னு தெரியாது. 19% கிறிஸ்தவர்கள் தான் தினமும் வேதாமத்தை வாசிக்கிறவர்கள். If you don't read the word of God, why are we a Christian?
The second part of the research is a shocking thing. It says the pastors and mission workers read the Bible, the percentage is only 26%. They are not talking about just Christians, also talking about pastors and missionaries. 26% போதகர்கள் தான் வேதாமத்தை வாசிக்கிறார்கள். And it goes on to say most of the pastors and missionaries read the Bible to prepare sermons. If the Bible is not read for your personal edification, for your personal growth, we are not living a Christian life according to the Bible. Isn't it a shocking revelation? 19% கிறிஸ்தவர்கள் தான் வேதம் வாசிக்கிறாங்க. நீங்கள் யோசித்துக்கங்க, தினமும் நீங்கள் வேதத்தை அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது வாசித்து தியானிக்கிறீர்களா? If you don't read the Bible, you are not a Christian, my friends. Because God cannot speak to you. You can say that prophet or that preacher prophesies on me and this and that. It might be good, but it might not be the truth. God speaks to us primarily through the Word of God. If you have not been reading the Bible, I urge you today, read the Bible at least 1 hour a day. Write down what God teaches you every day. நீங்கள் வேதாமத்தை வாசிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். என்னுடைய பழக்கம் அதுதான். என்னுடைய வேதாமத்தை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும். எல்லா இடத்துலையும் இப்படி ஸ்டிக்கி நோட் எழுதி வைப்பேன். எழுதி வைங்க. Then only you know that God is speaking to you every day. When God speaks to you every day, you grow in your spiritual life. நம்ம அநேக நேரத்தில் நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம். எனக்கு நேரம் இல்லை, காலையில் 6 மணிக்கே வேலைக்கு போகணும், டிராஃபிக் ஜாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் இஃப் யூ டோன்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் சோல் வில் டை. Read your Bible. Second thing, how is our prayer life? I want to encourage you, friends. Pray every day. You know, we used to have a Sunday school song. Read your Bible, pray every day. It's only a song. அநேக தடவையில் நம்ம ஜெபம் பண்ணுற என்னன்னா நம்மளுடைய தேவைகளுக்கு மாத்திரம்தான் ஜெபிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரே எனக்கு இது பண்ணோம், என்னுடைய பிள்ளையை பார்த்துக்க, என் பேர பிள்ளையை பார்த்துக்கங்க, அதுதான் நம்ம ப்ரே பண்ணுறோம். தட் இஸ் நாட் வாட் இஸ் ப்ரேயர் ஆல் அபவுட். ப்ரேயர் இஸ் டு ப்ரே ஃபார் அதர்ஸ் ஹூ ஆர் இன் நீட். Prayer is to pray for people who are suffering for Christ. I'll recommend you to, there are a lot of apps and other things you do. I follow one. I follow a thing called Unreached People Groups of the World. It's an app. You go to App Store and download it. Every day they give you a prayer point to pray for someone else. இன்னைக்கு வந்து ஷைகா அப்படிங்கிற ஒரு people group from Nepal was a prayer point. Pray for others. When you pray for others, your whole mindset will change. Your whole worldview of Christianity will change. You will not be just a TMC clan member. You will be a world Christian. Friends, learn to pray daily, not for yourself but for others. In our witnessing life, when was the last time you ever shared about Jesus Christ to others? நான் கேட்குற கேள்வி சில சமயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கடைசியாக எப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி பார்த்தோம்? எப்போ என்னைக்கு யார்கிட்டையாவது நம்ம சாட்சி சொல்லியிருக்கிறோம்? If you are not ashamed of Jesus, Jesus will be ashamed of us one day. Just a few days ago, I was with a friend. I didn't want to say this, but I will say this. He became a Christian in this
right here in this pews in the year 2004. He's a Nepali guy. He's a great evangelist. அவனுடைய கூட்டங்கள் சில கூட்டங்களை போய் பார்த்தேன். He sends his greetings to Uncle Rajan. He says Uncle Rajan used to come and take him for a van from his factory. This church has produced more than 100 missionaries in Nepal today. Where is that witness today? I met with at least 7-8 of them last week. One of them is a great preacher. His name is Bhim Bahadur Duba. His meetings, God has blessed him. He is not an educated person. ரொம்ப படிப்பறிவு உள்ளவன் இல்லை. அவன் படித்ததே 4வது வகுப்பு வரைக்கும் தான். But God has blessed him with such gifts of healing and prophecy, and his crusades are attended by 3,000, 5,000 people in a Hindu nation, Nepal. And he was a product of this church. Where is that kind of a work today in our church? I'm sad to say this, friends. Our church used to have that ministry of bringing people to Christ. We have lost that. We used to go and pick up people. And there are more than 150 pastors and evangelists in Nepal who received Jesus Christ right in this place between year 2001 to 2008. Don't think that I'm telling a joke. If you want to come and see, next year we have a returnees conference in the month of November next year. You can come and see them. There'll be 350 people will be coming for that conference. And many of them are from Klang Tamil Methodist Church. Where is that witness in our life and in our church? நம்முடைய சாட்சி பகிர்கிற வாழ்க்கை எப்படிமாக இருக்கிறது? 4வது காரியம், not being ashamed of him in every way. Friends, பைபிள் தெளிவாக சொல்லுது. லூக்கா அதிகாரத்தில் மற்ற பகுதிகளையும் அடிக்கடி அது சொல்கிறது என்னன்னா, என்னை நீ மறுதலித்தால் நான் உன்னை மறுதலிப்பேன். Jesus is very clear about it. You know, in another passage Jesus says, on the last day, many will come and say, Lord, Lord, I have served you, I have done this, I have done that. You know who he is talking about? He is not talking about normal people. He is talking about leaders and pastors and evangelists. We have done that miracle, we have done this. But Jesus will say, I do not know you. If your life with Christ is not right, Jesus does not know us. We can be in any position. We can be pastors, bishops, evangelists, missionaries. But if you do not have a personal relationship with Jesus, friends, I want to encourage you. Guard your soul. Guard your Christian life. உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க. That's why I said, read your Bible every day. That God can speak to you every day. Pray every day. Share the gospel with others every day. You know, there are so many people longing for someone to talk to them. அநேகர் யாராவது என்னோட வந்து பேசுவாங்களா, என்னோட வந்து பகிர்ந்து கொள்வாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. I'm talking about even the majority people group of this world, of this country. People are waiting for someone to share the good news. Because you and I know the only peace and only salvation is through Bible, from the Word of God. I'll tell you another shocking research by Barna Research. It says in the world, only 25% of the people believe that the Bible is the Word of God.
only 25% of the Christians believe that the Bible is the word of God. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா வேதாமம் ஆண்டவருடைய வார்த்தைன்னு? அப்படின்னா வாசிங்க தினமும். Read the Bible every day. ஐந்தாவது காரியம், be willing to face challenges. You know, you will never have challenge, you will never have persecution if you do not open your mouth and share Christ with others. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளும் பிரச்சனைகளை சந்திக்க மாட்டீங்க. எப்போ தெரியுமா? வாரத்துக்கு ஒரு வாரம் சர்ச்சுக்கு வருவோம், அமைதியாக இருப்போம், வாயை மூடிட்டு போயிடுவோம். அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. Only when you start sharing with your neighbors, with your colleagues, the gospel of Christ, then you will start face challenges. They might not want to friend you. They might not want to visit your family. Never mind. Share the good news with others. Do not be conformed to the standards of the world. அநேக தடவையில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருந்தால் போதும், எல்லாம் இருக்குது, சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். I told you, we are only sojourners. தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுது, நம்ம அகதிகளா இல்லையா? there's a different word used. பரதேசிகள், sorry. The Bible uses the word பரதேசிகள். பரதேசினா யாரு? You are nothing in this world. You can have everything in the world, but the Bible says you are supposed to live as a sojourners or pilgrims. பரதேசிகளாக வாழணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் வசனம் சொல்லுது. Do not be conformed to the world. Many times we get so involved with the world, we completely forget that we belong to a different kingdom. அநேக தடவையில் நம்ம உலகத்தில் ரொம்ப ஈடுபட்டுக்கிட்டு இருந்துட்டு நம்ம இன்னொரு உலகத்துக்கு உள்ளவங்கிறத மறந்துடுறோம். We even forget that Jesus is coming again. We live as though we will live here forever. That's not what the Bible teaches. Live a transformed life. Live a transformed life. Live a life which will be a blessing to others. மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக வாழ நம்ம கற்றுக்கொள்வோம். As I told you, I'll finish it early. I'm coming to the last point. We are called to live a normal Christian life. Watchman அதான் சொல்றாரு. Living according to the Bible is the normal way of living Christian life. வேதத்தின் படி நம்ம வாழுகிறது தான் சாதாரணமான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் அநேக தடவைகளில் நம்ம வேற ஏதோ ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். We are called to be radical Christians. How many of you young people, how many of you listened to the message by David Platt? யாருக்கா தெரியுமா? If you don't know, please go and Google it. David Platt, I had an opportunity to meet with David Platt a few times. He's one of the greatest Bible expositor in the world. He actually has an office in Penang. David Platt என்கிறவர் அருமையாக பைபிள் வசனம் வேதாமத்தை விளக்கி சொல்லுகிற ஒருவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை தீவிரமான வருடத்தில் நீங்கள் வாழாட்டா நீங்கள் கிறிஸ்தவர்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. If you don't live a radical Christian life as per the Bible, you are not a Christian. David Platt has written about 5 books. The first book is called Radical. Please read it. I think it's available in the bookshops, even in PJ. Radical by David Platt. It will change your life. It will change the way you think of Christianity. நம்ம அநேக தடையில் கிறிஸ்தவம் என்றால் ஒரு மதம், நம்ம ஒரு சில காரியங்களை செய்து விட்டு போகிறதான் கிறிஸ்தவம் என்று நினைக்கிறோம்.
But that's not Christianity, friends. We are called to live as Jesus commanded us. அதான் நான் சொன்னேன், வேதாமத்தை தினந்தோறும் வாசிங்க. It's only the Bible who can teach us. Of course, pastors and preachers will teach you. That is not enough. I know many of us very good in just taking the daily bread. I always appreciate Auntie Esther. I think for the past 30 years she has been distributing daily bread in the church. It's good, but that's not sufficient. Daily bread is only giving a message or a thought from the writer's perspective. It might be helpful for you, but then what does God want you for today? You will know only by reading the Bible. John started விதமாக சொல்கிறார், radical disciple is a neglected aspect of our Christianity today. வேதாமத்தின் படி நடக்கிற கிறிஸ்தவம் இந்த காலத்தில் சபைகளில் இல்லை. நம்ம வேற ஏதோ ஒரு மதத்தை நம்ம பின்பற்றி வருகிறோம். கிறிஸ்தவ மதம்னு ஒரு மதத்தை தான் பின்பற்றுறோம். ஆனால் கிறிஸ்தவன் என்ற வாழ்க்கையை நம்ம வாழாமல் இருக்கிறோம். The question is, are we living a radical life? Are we living a life according to the Bible? Friends, I want to just give you a few minutes. Would you please turn to the neighbor and just pray with your neighbor and make a commitment. A prayer of commitment. உங்களுடைய பக்கத்தில் இருக்கவங்க கூட கையை வேணா பிடிச்சிக்கங்க, ஜெபிங்க. இன்னிலிருந்து நான் வேதாமத்தின்படி ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லுவீங்களா? Just, I want to give you just 2 to 3 minutes. Just pray. If you don't have a neighbor, you just pray on your own. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை அதற்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை வாசிக்க, உம்மோடு பேச, ஐக்கியம் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். Lord, we pray and commit ourselves to be a radical Christian as per the Bible. Help us, Lord. In Jesus' name we pray. Amen. I believe God has spoken with us. As a response, let us stand. As we stand, we will collect the offerings. வேதவசன விதைகளை புவியில் விதைப்பில் வெகு நல்ல பாதை. வேதவசன
அன்பின் தகப்பனே, இந்த காலவெளியிலும் ஆண்டவரே இப்படியாக எங்களுடைய காணிக்கை தசம பாகங்கள் ஆண்டவரே யாவற்றும் முன்பதாக எடுத்து வருகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இதை கொண்டு உம்முடைய ராஜ்யத்தையும் ஊழியத்தையும் அநேகருக்கு ஆண்டவரே அது ஆசீர்வாதமாக இருக்க, தேவையான மக்களுக்கு ஆண்டவரே அது போஜனமாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதியும். காணிக்கையை சேகரித்தவர்களையும் ஆசீர்வதியும், குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இப்படியாக இந்த விதைத்த ஒவ்வொரு கரங்களையும், விதைக்க முடியாத ஒவ்வொரு கரங்களையும் கூட கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வாரம் நடத்தினது போல வருகிற வாரத்திலும் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் முன்னிட்டு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் எங்களோட கூட இருந்து ஆசீர்வதிக்க முடியாது கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மாறாத இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்திருப்போம். இவர்களே, அறிவிப்புகள் சுருக்கமாய் வேகமாய் நான் போகின்றேன். இன்னைக்கு புட்கிளை திருச்சபை நம்மளுக்கு கொடுத்துட்டது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இரண்டாவதாக இன்றைக்கு நம்மளுக்கு ஐக்கியம் நம்மளுக்கு சகோதரர் ஜோஷுவா ராஜ் ஃபேமிலி மூலியமாக நம்மளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஸோ டுடேஸ் ஃபெலோஷிப் இஸ் contributed by Mr. and Mrs. Joshua Raj and family. So kindly join the coffee fellowship after service. வியாழக்கிழமை நம்மளுக்கு காயர் ப்ராக்டிஸ் இருக்கிறது, வழக்கமாக பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு நம்மளுக்கு அடுத்த வாரம் நம்மளுக்கு வழக்கமாய் நடக்கிற ஆராதனை நடக்கும். அதுடன் கூட நம்மளுக்கு வருகிற வாரத்தில் நம்மளுக்கு கேண்டில் லைட் சர்வீஸ் நடைபெறும். ஸோ அதற்காக ஒரு ட்ரெய்லர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்கள், நம்ம பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த வருகிற 7ஆம் தேதி நம்மளுக்கு வழக்கமாய் தெரிந்தது போல நம்மளுக்கு கேண்டில் லைட் ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் புல்லட்டினில் பார்த்துருப்பீங்க, உள்ளுக்கு ஒரு டெம்ப்ளேட், ஒரு ப்ரோஷர் இருக்கிறது. ஓகே, நீங்கள் அதை நல்லா பார்த்துட்டு வேணால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜெபிச்சுட்டு நேபர்கிட்ட அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கொடுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓகே, நீங்களே பார்க்காதீங்க, பார்த்துட்டு வேற ஆள்கிட்ட கொடுங்க. ஓகே, அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். நம்ம ஒன்றாக வந்து கூடி நம்ம இப்படியாய் தேவனை நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி பார்ப்போம், விசுவாசிக்கின்றேன். தொடர்ந்து அதற்கு பிறகு கூட நீங்கள் 5வது காரியங்களையும் பார்த்தீங்க என்று சொன்னால் 13ஆம் தேதி MYAF கிறிஸ்மஸ் பிபிக்யூ பார்ட்டி என்று சொல்லி ஒரு காரியம் நடைபெறுகிறது. அதை பார்த்து கொள்ளுங்கள். அதில் தீம் காலெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வாசித்து நீங்கள் அதன்படி ஆயத்தமாய் வரும்படியாக கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். 6வது காரியம் நம்மளுடைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வித் மைக்ரண்ட் சில்ட்ரன் 11ஆம் தேதி 12வது மாதத்திலே நடைபெறுகிறது. அதை பார்த்து கொள்ளுங்கள். அதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை மிஸ்ஸஸ் ரோஸ் மேரி ஆந்தனி அல்லது மிஸ்ஸஸ் ராணி டேனியல் அவர்கள் இடத்துல உங்கள் பெயர்களை கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். மிஷன்ஸ் ஷூ பாக்ஸ் ப்ராஜெக்ட் வாரந்தோறும் சொல்லிக்கிட்டு வருகிறது போல அதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் மிஸ்ஸஸ் ஜெயந்தி ஜெயராஜ் அல்லது மிஸ் லாவண்யா எஸ்தர் அவர்களை பார்த்து சபை முடிந்த பிறகு மேல் விவரங்கள் அல்லது உங்கள் பெயர்களை நீங்கள் கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். மியூசிக் அண்ட் வர்ஷிப் கமிட்டி பிரிமார்களே, நம்மளுக்கு கேரளிங் ஊழியம் வருகின்றது. அதை நீங்கள் பார்த்துக்கொள்கள். அந்த தேதியெல்லாம் நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேல் விவரங்கள் நீங்கள் அதை சம்மந்தப்பட்டவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆல்டர் ஃப்ளவர்ஸ் மற்ற காரியங்களுக்கு நீங்கள் பேர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால்
லாஸ்ட் டே. ஓகே ஓகே. இதில் பேர்களை கொடுக்க விரும்புகிறவர்கள் கேரளிங் ஊழியம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கடைசி நாள். ஸோ நீங்கள் அதை பார்த்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஸோ டுடே இஸ் த லாஸ்ட் டே. ஓகே, நீங்கள் அங்கே பார்த்துக்கொள்ளுங்கள். 30th November, டுடே இஸ் த லாஸ்ட் டே. ஸோ கைண்ட்லி டூ வாட் இஸ் நெசசரி. ப்ளீஸ் ஃபில் அப் த ஃபார்ம் ஆர் இன்ஃபார்ம் டு த ரெஸ்பெக்டிவ் பீப்புள். பிறமகளே, அது மாத்திரமல்லாமல் பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் டின்னர் வருகிற 12வது மாதம் அதில் நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அல்லது மேல் விவரங்கள் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அங்கிள் அச்சு அல்லது அங்கிள் தீமத்தி அங்கிள் நீங்கள் லே லீடரை பார்த்து நீங்கள் மேல் விவரங்கள் அல்லது உங்கள் பேர்கள் அதை கட்டிடம் இருந்தும் என்று சொன்னால் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் செய்யும்படி கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். மற்ற ஊழியங்களை நீங்கள் பின்பகுதியிலே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா மற்ற ஊழியங்கள் வருகிற பெரிய ஆராதனைகள் மற்ற காரியங்கள் விவரங்கள் போடப்பட்டிருக்கிறது. அது உங்கள் கவனத்திலே நீங்கள் வைத்துக்கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள், நம்ம எழுந்து நின்று இறுதி ஜெபத்துக்கும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இப்படியாய் உம்மை தொழுவது கொள்வதற்கு கத்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் மறுபடியும் ஆண்டவரே நினைவு கூறுகிறோம். Lord, many did not have the opportunity, but you have given us. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க வந்திருக்கோம். ஆண்டவரே, இது இங்கே முடிந்திராதபடி நாங்கள் கடந்து போகும்போதும் கூட உம்முடைய சத்தியத்தை கேட்டபடியே அதை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் வைக்கும்படியாய் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே வேத வசனமும் ஜெபத்தையும் ஆண்டவரே உம்மோடு இருக்கிற அந்த சம்பாஷத்தை ஆண்டவரே அது இன்னும் அதிகரிக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray as we have worshipped you, Lord, as we have heard your message, as we depart from here, we pray that in our personal life, let us to always walk closer with you by reading your word and praying to you. Lord, we pray, Lord, as we have heard the message, help us to apply it in our life, to have live a transformed life. ஆண்டவரே, கேட்ட வசனத்தை நாங்கள் விட்டு விடாதபடி அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அதை ஒவ்வொரு நாளும் செயல்ல ஆண்டவரே அதை கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும், நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்களுடைய ஐக்கியத்தை பெருக பண்ணும். ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஐக்கியத்தையும் ஆண்டவரே கர்த்தர் நீ ஆசீர்வதித்தருளும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே குடும்பமாயும் ஆண்டவரே தனிப்பட்ட நபராயும் கூட நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வர முடியாதவர்கள் வருகிற வாரத்திலே ஆண்டவரே எங்களோடு கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தருளும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வாதியும் பலப்படுத்தும். நாங்கள் இங்கிருந்து கடந்து போகும்போதும் கூட உங்களுடைய பிரசனம் மின்னும் பின்னுமாய் எங்களோட கூட இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுதுமாய் உம் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வழி நடத்துவீராக. எங்கள் முன்ன வருகிற காரியங்களை ஆண்டவரே உம்மை சார்ந்திருந்து நாங்கள் செயல்பட கர்த்தர் கிருபை செய்தருளும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதியும் பலப்படுத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். மாறாத இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்கப்படுவதாக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.